ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை buddies குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் ரெசிபி. ஆமாங்க, ஈரல் வறுவலும் கொடை மிளகாயும். ஈரல் ரத்த சோகையை போக்கும், எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. கொடை மிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம என்றைக்குமே எல்லாமே வச்சுக்குவோம். 100 கிராம் ஈரல் வாங்கிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக 6 பூண்டு, 1 இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, குடைமிளகாய், 2 மிளகாய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஈரல் நல்லா கழுவிக்கோங்க. கழுவின ஈரலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். அதை எடுத்து ஒவ்வொன்றா சின்ன சின்ன துண்டுகளாக அரைஞ்சிக்கலாம். இப்படி ஒவ்வொரு துண்டாக சின்ன சின்ன துண்டாக அரைஞ்ச பிறகு மற்ற எல்லா ஈரலையும் துண்டு துண்டாக அரைஞ்சி வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாயை அதன் மேலே வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க எல்லா காய்கறியும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் வதங்கி பொன்னிறம் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வதக்கிக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ரிமைனிங் இருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஒவ்வொன்றத்தையும் ஆட் பண்ணலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா ஆப்ஷன் தாங்க, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வதக்கின பிறகு 1/2 டம்ளர் தண்ணியையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஈரலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண பிறகு அதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் கிண்டி விடுங்க.
நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், தோசை எதோடு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். நாங்கள் தோசையோடு சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்ப யம்மியாக இருந்துச்சுங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சுங்க. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நன்றி.